இப்போ நம்ம வந்து மாடு பண்ணை வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில எடுத்து தரோம், சந்தையில எடுத்து வந்துகிட்டு இருக்கிறோம். இது வந்து ரெட்டின் இதுங்க. இது வந்து சிந்தி டைப்பும்பாங்க. இது எத்தனை பல்லு போட்டுருக்குண்ணா? இது 6 பல்லு. 6 பல்லு போட்டுருச்சு. பல்லு சேர்ந்துருச்சுங்களா? இல்ல 8 பல்லு சேர்ந்தாதான் கண்ணு. இது 2வது ஈத்து. 6 பல்லு. இப்பதான் நேத்தான் கண்ணு போட்டுருக்குது. நேத்தா கண்ணு போட்டிருக்கு. 2வது கண்ணு. அதாவது தலை ஈத்து முடிஞ்சு 2வது ஈத்து வந்துருச்சுங்க. கிடாரி கண்ணு போட்டிருக்கு. ஓகே. இது கறவைக்கு நல்லா இருக்கும், வெயிலுக்கு தாங்கும், மழை வெயில் எல்லாத்துக்கும் தாங்கும். வீட்டு பாலுக்கு நாட்டு மாடு பாலாட்ட தாங்கும். ஒரு நேரத்துக்கு எவ்வளவு லிட்டர் பால் கறக்குண்ணா? இது எப்படி ஆவரேஜா ஒரு தலைச்சன இந்த ஈத்துக்கு ஒரு 15க்கு மேல கறக்கும். 15க்கு மேல? ஆமா. அது ஒரு நேரத்துக்குங்களா? ஒரு நாளைக்கு நேரம் ஒரு காலையிலயுமே சாயங்காலமா 7, 8 ஒரு நேரத்துக்கு கறக்கும். இப்பதான் கண்ணு போட்டிருக்கு, இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். ஓகே. வெயிலுக்கு நல்லா தாங்குற மாதிரி தாங்கும். வெயிலுக்கு நம்ம தமிழ்நாட்டு வெயிலுக்கு நல்லா தாங்கும். வறட்சி ஏரியாக்காரங்க வாங்கிட்டு போனாலும் தாங்கும். கஸ்டமர் மாடு பார்த்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட இதை எடுத்துருக்கிறோம். சரி. இன்னும் வேற மாடு அவர் செலக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா ஒரு சின்ன டவுட். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாடு வாங்கி அப்படியே பால் கறந்து நம்ம ஒரு சின்ன சொசைட்டிக்கு ஊத்துற மாதிரி ஒரு சின்ன பிசினஸ் மாதிரி பண்ணலாம்னா எந்த மாதிரி வாங்கலாம்னா? பட்ஜெட்டுக்கு தகுந்த வரீங்க. அளவு பட்ஜெட்டுக்கு மாடுங்க, அளவு பட்ஜெட்டுக்கு வாங்கலாம். இல்ல எனக்கு பெரிய மாடு வேணும், பெரிய இது வேணுங்கிறவங்க பெரிய மாடு வாங்கலாம். எல்லாம் சைலேஜ் இருந்தீங்க, தட்டு இருந்தீங்க. இந்த அவர் பாருங்க, அவர் மாடு எல்லாம் நிறைய வளர்த்துறதுனால காம்பு கும்பெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. கஸ்டமர் பொறுப்புல விட்டுறது. அவங்க எப்படி அவங்களே வந்து செக் பண்ணி அவங்களே பாத்துக்கிட்டோம். இப்ப 4 காம்புல பால் வருது எல்லாமே செக் பண்ணி நம்ம இப்ப வீட்டுல வாங்கி கொடுக்கறதுனால அவங்களே பாத்துக்குவாங்க. நம்ம மார்க்கெட்ல வாங்கினாலும் அப்படித்தான் பார்த்து பண்ணி கொடுக்குறோம். மினிமம் எந்த பட்ஜெட் போட்டா எனக்கு டெய்லி ஒரு 15-20 லிட்டர் வேணும் அப்படின்னு நினைச்சா எந்த மாதிரி பட்ஜெட் வந்து மாட்டுக்கு கணக்கு இல்லைங்க. மாடு 50,000ல இருந்து 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் பல விலையில இருக்குது. சரிங்க. அது வந்து நம்ம பார்த்து எடுக்கிறத பிரீடு ரகம் அதுகளை பொறுத்து தான். அதை பார்த்தா ஆமா. மினிமம் ஒரு இந்த பட்ஜெட்ல போட்டா இந்த மாதிரி நல்ல மாடு எடுக்கலாம்னா எந்த மாதிரி மாடு? அது விலை வந்து நம்ம ஒரு வாரம் முன்ன பண்ண இருக்குங்க. கம்மியும் இருக்கு, எச்சும் இருக்கும். நம்ம இதுதான் சொல்ல முடியும். இப்ப நான் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு 10 லிட்டர் வாங்கலாம்னா ஒரு வாரம் கம்மியாவும் கிடைக்கும், 5 ரூபா கம்மியாவும் கிடைக்கும், ஒரு வாரம் 5 ரூபா எச்சும் கிடைக்கும். அது நம்ம கரெக்டா சொல்ல முடியாதுங்க. மினிமம் ஒரு 50 ரூபாயில இருந்து 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் பிரீடு ரகங்களை பொறுத்து வேலை.